ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சோடாவை வச்சு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜூஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜூஸ்க்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து புதினா, ஒரு எவ்வளோ உங்களுக்கு சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஜல்ஜீரா பவுடர் சேர்த்துங்க. இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது நான் மதுரைக்கு போகும்போது ஒரு ஷாப்பில் குடித்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக எனர்ஜெட்டிக்காக இருந்தது. மின்ட்டு லெமன் ஜூஸ் அப்படின்னாங்க. நல்லா 12 மணி வெயிலில் போனதுக்கு அதுக்கும் இது குடித்தோடனே எங்களுக்கு வெயிலே தெரில. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கடைக்காரதே போய் இந்த இன்க்ரீடியன்ட் கேட்டு வந்தேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ கிளாஸ் பவுலில் அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அது ஃபுல்லாக சோடா ஊற்றிக்கோங்க. மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக புதினாவும் லெமனும் போட்டுக்குங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஜூஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக ஜூஸ் கடைக்கு போனோம்னா லெமன் சோடா, அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸு, மில்க் ஷேக் அந்த மாதிரி தான் குடிப்போம். பட் இந்த 3 ஜூஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜூஸ் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை மூடி லெமன் பிழிஞ்சிக்கலாம். இது வந்து மசாலா ஜூஸ்னே கூட சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த பானிபூரி அதெல்லாம் சாப்பிடும்போது ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த இது. ஜல்ஜீரா பவுடர் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிளாக் சால்ட் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போதும். எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா இதுலேயும் ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக சோடா சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மசாலா சேர்த்து பண்ணுறதுனால இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்ல ஒரு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கலரே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ அது கிளாஸ் ஃபுல்லாக சோடா சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்கு புதினா, கொத்தமல்லி, லெமன் இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஐஸ் க்யூப்ஸ் கொண்டு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் டேஸ்ட்டாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் எசன்ஸ் சிரப்பு வச்சு எப்படி புதுசாக ஒரு புது விதமான ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே ரோஸு சிரப்புனா மில்க் ஷேக் சாப்பிடுவோம், இல்லாட்டி சர்பத் பண்ணி சாப்பிடுவோம். பட் இது வந்து சோடா, லெமன்லாம் பிழிஞ்சு இந்த ஜூஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுங்க. எவ்வளோ ரோஸ் சிரப் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதில் ஃபுல்லாக சோடா ஊற்றிக்கங்க. கடைசியில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். மேலே அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கோங்க. இல்லை சுகர் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இந்த 3 ஜூஸுமே நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். பட் அதில் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் ப்ளீஸ். மேலே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு ஃப்ளேவருக்கு புதினா போட்டுக்குங்க. புதினா, இந்த ரோஸ், அப்புறம் லெமன், சோடாலாம் சேர்த்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றே கழிச்சு அந்த புதினா ஃப்ளேவர் வேணுன்னா எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.